அப்ப சரியா போயிடும். புதுசா இருக்கு, வெக்கப்பட்டு வர்றா. வாங்க. என் பொண்ணுக்கு உலகம் புரிஞ்சிருக்கு. அவ முன்ன மாதிரி சின்ன குழந்தை இல்ல. இதோ பாருங்க, உங்களுக்கு தடை உத்தரவு போட்டாச்சு. இனிமே வயசு வந்த பொண்ணுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் கொஞ்சம் கூடாது. போயிட்டுமா? என்ன புதுசா என்னமோ சொல்றேன். என் பொண்ணு என்னைக்குமே குழந்தைதான். பாய். என்னங்க? ஏய், இன்னையில இருந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிரு. நர்சிங் ஹோம் க்ளோஸ் பண்ணு. என் கூட புறப்படுறதுக்கு தயாராகு. எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. மிலிட்டரி அட்டாச்சியா டான்சானியாக்கு போஸ்ட் பண்ணிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் ஜெனரல். Thank you very much டாக்டர். ஏய் ராணி, ராணி. டான்சானியா எங்க இருக்கு? டான்சானியாங்கிற ஊர் எங்க இருக்கு? வேஸ்ட். ஆயிரக்கணக்கான செலவு பண்ணி பசங்களை காலேஜில் படிக்க வைக்கிறது வேஸ்ட். நீ சொல்லு டார்லிங், எங்க இருக்கு? ஆப்பிரிக்கால இருக்கு. லவ்லி. ஏய், நீ நானு அம்மா எல்லாரும் வெளிநாடு போறோம். என்னமாச்சு? என்ன ஆச்சுங்க? வழிக்கு விழுந்துட்டா. வழிக்கு ஸ்லிப் ஆயிட்டா. நல்ல வேலை. கீழே விழுந்திருந்தா என்ன கதியா இருக்கும்? போடாது, போய் ரெஸ்ட் எடுத்து போ. கூட்டிட்டு போ. மோளுக்கு கொஞ்சம் தலைவலிச்சாலும் சாருக்கு தாங்காம இல்ல. சார், அம்மா உங்களுக்கு என்னென்ன வேணும், எதை எடுத்து வைக்கணும்? ஆமா, நீங்க எப்ப புறப்படுறீங்க? இந்த மாச கடைசியில. ஏய், நீ கேட்கறத பார்த்தா நீங்களா கூட வரலையா? நீங்க அவ்வளவு ஆர்வமா சொல்லும்போது நான் குறுக்க பேச வேண்டாம்னு தான் சும்மா இருந்தேன். இவ்வளவு பெரிய வீட்டை அப்படியே விட்டுட்டு வர முடியுமா? அதோட என் பிராக்டிஸையும் திடீர்னு நிறுத்த முடியாது. எல்லாத்துக்கும் மேல ராணியோட படிப்பும் பாதியிலே கெட்டு போயிடும். அதனாலதான் சொல்றேன், இப்ப நீங்க மட்டும் புறப்படுங்க. இன்னும் 8 மாசத்துல ராணிக்கு எல்லாமே பினிஷ் ஆயிடும். படிப்பு நீ இல்லாம நான் தனியா போக முடியாது. என்னை யாரு குளிப்பாட்டி விடுறது, யாரு தலை தோட்டி விடுறது, யாரு ட்ரெஸ் பண்ணி விடுறது, அப்படி பழக்கி வச்சுட்டியே. குழந்தை பிரிஞ்சு என்னால எப்படி தனியா இருக்க முடியும்? குழந்தைன்னு ஏன் துடிக்கிறீங்க? யாரும் எந்த குழந்தையும் பிரிக்க போறதில்ல. ஓகே ஓகே, என்னை விட அவன் மேல உனக்கு தாக்கறை அதிகம். மறந்துடாம உன் போட்டோவையும் குழந்தை போட்டோவையும் எடுத்து என் பெட்டியில வச்சிரு. இது முன்னாலேயே தெரியாம போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா எல்லாத்தையுமே சரி பண்ணிருந்திருப்பேன். இப்படி உங்களை தனியா அனுப்புவேனா? பாரதி, பாரதி, என்ன இங்க வந்து தனியா இருக்கு? உங்க பொண்ணு செஞ்ச காரியத்துக்கு வேற என்ன பண்றது? ஏன் இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்க? இடிஞ்சு போய் உட்கார்ல, தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்க. என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, உங்க பொண்ணுக்கு தான் ஆச்சு. ராணி எங்க? ராணியா? அவதான் கர்ப்பமா இருக்காளே. ஏன் எழுதுற? மக்கு, நான் தான் உங்களை எல்லாம் கூப்பிட்டேன், கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களே. நான் உன்னை விட்டுட்டு போறதா நினைக்காது. உன்னை இதயத்துக்குள்ளேயே வச்சு எடுத்துட்டு பாரு. பாரதி, உனக்கு ஞாபகம் இருக்கா? Once upon a time, இதே மாதிரி மூன்லைட், இதே மாதிரி ஒரு ரூம்ல நீ என்ன முதல் தடவையா சந்திக்கிற. நான் உன்னை தொடறேன், நீ ஓன்னு அழுதுற. உன்னை பார்த்து நானும் அழுதுறேன். நீ பயத்துல அழுத, நான் பரிதாபத்துல அழுத. காதுக்கு மேல 2 நரம் முளைச்சோன்னதான் பழசெல்லாம் ஞாபகம் வருது. ஏண்டி பாட்டி மஞ்சள் குளிக்கிறான் நானா? பழைய நினைப்படா பேராண்டின்னு. அந்த மாதிரி அடே, நம்ம வீட்டு கரண்ட் கூட தெரியுதப்பா எப்ப ஆஃப் ஆகணும்னு.
சக்கரவர்த்தி, கிருஷ்ணன் லேபரட்டரியா? அம்மா உள்ள இருக்காங்க, கூப்பிட்டுமா? என்ன சமாச்சாரம்? பிளாக் டெஸ்ட் கொடுத்துருந்தாங்களா? பிரெக்னன்சின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கா? அவங்ககிட்ட சொல்லணுமா? ஓகே, நான் சொல்லிடுறேன். ஓகே. பாரதி, யாரோ ஒரு பேஷண்ட் கர்ப்பமானு தெரிஞ்சுக்கிறதுக்கு லேபுக்கு ஏதோ டெஸ்ட் அனுப்பிச்சிருந்தியாமே? லேப்ல இருந்து போன் பண்ணாங்க, கர்ப்பம் தானா? வெளியூர் போகும்போது மங்களகரமான நியூஸ். என்னடா அழ ஆரம்பிக்கலையே, எவ்வளவு நாளை தாக்கு பிடிப்பான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். நான் தான் உன்னை கூப்பிட்டேன், நீ மகளை காரணம் காமிச்சு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்ப மட்டும் என்ன குறைஞ்சு போச்சு? உனக்கு எப்ப தோணுதோ அப்ப நீ புறப்பட்ட இங்க வந்துரு. புறப்படும் போது அழக்கூடாது. எல்லாம் ஒன்னால வந்த குழப்பம். இந்நேரம் நீ படிப்பு முடிச்சிருந்தீன்னா அம்மாவை நீ என் கூட வந்திருக்கலாம் இல்ல? இத பார், அப்பாவுக்கு உன் மேல பிரியம் அதிகம், உண்மைதான். ஆனா படிப்பு எல்லாத்த விட முக்கியம். பி கேர்ஃபுல். அப்பா போனோன்னு லெட்டர் போடுறேன். ஆனா ஏன் அழுவுறீங்க? நான் உங்களை எல்லாம் விட்டுட்டு போய் அங்க ஜாலியா இருக்க போறேன். அழக்கூடாது. சிரிங்க சிரிங்கன்னா ஏன் அழுவுறா? அது ஏன் கேக்குறீங்க? வாசல் உட்காந்துக்கிட்டு ஞான் எந்த செய்யும் அழுதுகிட்டே இருக்காரு. சோபா, ஏன் பாடுற? நீங்கள் ஊருக்கு போகுதே, யான் எந்த செய்யும்? என்னப்பா செய்யறது? நீ இல்லாம போறது எனக்கு கூட சங்கடம் தான். ஆனாலும் நான் போய் தீரணுமே. நீங்கள் ஊருக்கு போகுதே, யான் எந்த செய்யும்? நீ ஒண்ணு செய். அம்மா அடுத்த மாசம் வருவா. அவ கூட வந்துட்டு 2 நாள் அங்க இருந்துட்டு நீ திரும்பி வந்துரு. ஐயோ, நீங்கள் ஊருக்கு போகுதே, யான் எந்த செய்யும்? அவனை விட்டுட்டு போறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்ன இருந்தாலும் டியூட்டி நான் போகணுமே. நீங்கள் டியூட்டிக்கு போறது சரி, யான் ஊருக்கு போறதுக்கு செலவுக்கு பணம் தரேன்னு சொன்னீங்களே, தராம போறீங்களே, யான் எந்த செய்யும்? அவனுக்கு பணம் கொடுத்துரு. கைய பிடிச்சதுமே தெரிஞ்சு போச்சுடி, நீ ஒரு குழந்தைக்கு தாய் ஆயிட்டேன்னு. உங்க அம்மா டாக்டருங்கிறத மறந்துட்டியா? குழந்தைன்னு நாங்க உன்னை கொஞ்சிரோமே, அதுக்கு பலனா இப்ப ஒரு குழந்தைக்கு தாயா வந்து நிக்கிறீடி பாவி. நீ யாரோட மகன் சொல்லு? நிமிர்ந்த தலை புரியாத சிங்கத்தோட மகன். இப்போ அந்த தலையை நிரந்தரமா குறிய வச்சுட்டீடி. படிப்புக்கு முக்கியத்துவம் குடிடின்னு சொன்னேன், துடிப்புக்கு பலியாயிட்டியே. எங்களுக்கு மகளா பிறந்து இவ்வளவு தூரம் போறதுக்கு உனக்கு எப்படி நீ தைரியம் வந்தது? மம்மி, நான் நம்புறேன் மம்மி, நான் அவரை நம்புறேன். என்னை கைவிட மாட்டேன்.